இந்த மாதிரியெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு நைட் க்ரீம் ரொம்ப உதவியாக இருக்கும். 10லேருந்து 2க்குள்ளே உங்களுடைய ஸ்கின்ல எல்லா விதமான ரீஜெனரேட்டிவ் ப்ராசஸ்லாம் நடக்கும். இது போடுறதுனால உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் குறையும். ஸோ நைட் க்ரீமுக்கு பல யூசஸ் இருக்குது. நம்மளை யங்காக காட்டும், நம்ம ஃபேஸில் இருக்கிற பிக்மெண்டேஷனை குறைக்கும், நமக்கு பிரைட்னஸ் கொடுக்கும், அண்ட் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து ஹாய் சேஸ்வேக் வியூவர்ஸ், நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் எல்லாருக்கும் உள்ள ஒரு சந்தேகம்தான், அதுக்கான ஒரு சொல்யூஷன். அதாவது எல்லாருமே கேட்குறது என்னென்னா, நைட் க்ரீம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணுமா, எந்த வயசுலேருந்து யூஸ் பண்ணணும், அதே மாதிரி அதில் என்ன இருக்கணும் அப்படின்லாம் நிறைய கேள்விகள் எல்லாருக்கும். ஸோ நைட் க்ரீம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போல்லாம் பார்த்தா ஒரு 20-25லேயே நமக்கு நைட் க்ரீம் தேவையாக இருக்குது. ஏன்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லாருக்கும். டெட்லைன்ஸ் நிறையா இருக்குது, அதுக்குள்ளே முடிக்க வேண்டியிருக்கு வேலைகளை. அதனால நைட்டெல்லாம் கண் முழிச்சிட்டு வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி சில பேருடைய வேலை வந்து ரொம்ப தள்ளி இருக்கும், தூரமாக இருக்கும், அதனால் அவங்க நிறையா ட்ராவல் பண்ணி போக வேண்டியிருக்கு. இந்த மாதிரியெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு நைட் க்ரீம் ரொம்ப உதவியாக இருக்கும். நைட் க்ரீம் அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் ரிச்சானது தான். ஆனால் அதுலேயே வந்து ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கும் தனியாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு நயாசினமைட் கலந்த நைட் க்ரீம். இது வந்து ஆன்டி ஏஜிங். கொஞ்சம் ஒரு 35-40க்கு மேலே உள்ளவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போல்லாம் ஏஜிங் ரொம்ப சீக்கிரமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால தான். இது வந்து விட்டமின் சி எல்லாருக்கும் ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். ஆனால் அது நைட்டில் மட்டும் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா காலை வேலையில் வெயில் இருக்கும்பொழுது இந்த விட்டமின் சியை யூஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி கொலாஜன் ரிச் நைட் க்ரீம் இருக்குது. கொலாஜன் அப்படின்றது நம்ம சருமத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய புரதம். அது நமக்கு வயசு ஆக ஆக அந்த கொலாஜன் சுருங்குது. அதனால தான் நமக்கு நிறைய லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ் நமக்கு பார்க்க முடியாது. அதனால் இந்த கொலாஜனை கொஞ்சம் வெளியிலேருந்து கொடுத்தா கூட ரொம்ப நல்ல ஒரு சேஞ்ச் நம்ம பார்க்கலாம். அதனால் இந்த மாதிரிலாம் பல ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் உள்ள நைட் க்ரீம்ஸ் இருக்குது. நைட் க்ரீம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதோட யூசஸ் நிறையா இருக்குது. ஒன்று வந்து நம்ம படுத்து தூங்குகிற அந்த 10 மணிலேருந்து 2 மணி வரையில் நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஆக்டிவாக உள்ள வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அந்த டைமை விடாமல் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த 10லேருந்து 2க்குள்ளே உங்களுடைய ஸ்கின்ல எல்லா விதமான ரீஜெனரேட்டிவ் ப்ராசஸ்லாம் நடக்கும். அதாவது புதுப்பிக்கிறது அப்படின்னு சொல்கிறது. பழைய செல்கள் உதிர்ந்து புதிய செல்கள் வரத்துக்கான டைம் அது. ஸோ அந்த டைமை விடாமல் நீங்கள் சீக்கிரமே ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு நைட் க்ரீமை ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு கண் அடியில் கூட யூஸ் பண்ணலாம், கழுத்து பகுதியில் யூஸ் பண்ணலாம், வாயை சுற்றி, நெத்தியில், இந்த மாதிரி இடங்கள் தான் நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி வல்னரபிள் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சீக்கிரமாக வயோதிகம் தென்படக்கூடியது இந்த இடங்களில். அதனால் அந்த இடத்த நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி 2 டைம் அந்த இடத்துல, இப்போ வாயை சுற்றி கொஞ்சம் டார்க்காக இருந்தால் 2 டைம்ஸ், இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் மங்கு மாதிரி வருதுன்னா அங்கே ஒரு 2 டைம். ஸோ கண் அடியில் கருவளையம், நெத்தியில் வந்து டை போடுறதுனால அவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் நெத்தி கொஞ்சம் கருப்பாக இருக்கும், அந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி போடுங்க. இது போடுறதுனால உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் குறையும், கண்டிப்பாக குறையும். ஏன்னா அது கண் கூட பார்க்குறோம். அதனால நைட் க்ரீமை வந்து லைட்டாக நினைக்க வேண்டாம், அது ரொம்ப வயசானவங்களுக்குன்னு நினைக்க வேண்டாம். அது எல்லாருக்குமே தேவையான ஒரு ஊட்டச்சத்து தான். அதனால நீங்கள் வந்து அந்த நைட்டில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஹைப்பர் பிக்மெண்டேஷனை மட்டும் இது குறைக்கிறது இல்லை, இந்த கோடுகள் தெரியாமல் இருக்கும். சில பேருக்கு நெத்தியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ரெஷன் லைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோடுகள். ஏன்னா அவங்க முகம் சுளிக்கிறாங்க, ரொம்ப யோசிக்கிறாங்க, ரொம்ப நேரம் தூக்கம் இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இங்கே லைன்ஸ் சீக்கிரமாக வந்துடுறத பார்க்குறோம். அதனால் அந்த லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ்க்கும் இது ரொம்ப நல்லது, ரெண்டுத்துக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஸ்பாட்ஸ், ஏஜ் ஸ்பாட்டுன்னு சொல்கிறோம். வயசு ஆக ஆக இந்த இடத்துலலாம் கொஞ்சம் சின்ன சின்ன ப்ரௌன் ஸ்பாட்ஸை பார்க்குறோம். ஐயோ இது முன்னாடி இல்லையே, இது எப்படி இது திடீர்னு வந்தது, இது போகுமா அப்படின்ற ஒரு கவலை நிறைய பேருக்கு. ஃபேஸில் ஏதாவது வந்துட்டாலே ரொம்ப எல்லாருக்குமே கவலையாக இருக்குது. ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நைட் க்ரீம் ரொம்ப நல்லது. இந்த ஏஜ் ஸ்பாட், லிவர் ஸ்பாட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அந்த ப்ரௌன் பேச்சஸ் இதெல்லாம் கூட நீங்கள் இந்த நைட் க்ரீம் மூலமாக சரி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங். அடுத்த நாள் எழுந்து நம்ம கண்ணாடியில் முகம் பார்க்கும் பொழுது, ஓ பரவாயில்ல இன்றைக்கி நம்ம ஃபேஸ் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ நைட் க்ரீமுக்கு பல யூசஸ் இருக்குது. நம்மளை யங்காக காட்டும், நம்ம ஃபேஸில் இருக்கிற பிக்மெண்டேஷனை குறைக்கும்,
நமக்கு பிரைட்னஸ் கொடுக்கும். அண்ட் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து அடுத்த நாள் ஏற்படக்கூடிய சன்லைட் இதுலேருந்தெல்லாம் நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். இந்த மாதிரி பல இது சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த நைட் க்ரீம்ஸை நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சொல்வீங்க ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு. அதே மாதிரி இப்போ எப்படி ஒரு சின்ன நைட் க்ரீமை நம்ம வீட்டிலேயே தயாரிக்கலான்றதை பார்க்கலாமா? இதில் முதல் இன்க்ரீடியண்ட்டாக நான் யூஸ் பண்ணுறது டீஹைட்ரேட்டட் கொலாஜன். இது உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி டீஹைட்ரேட்டட் கொலாஜன் எடுத்து அதில் ஒரே ஒரு கேப்சூல் விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறேன். அந்த பேப்பர் எங்கே போச்சுன்னே தெரியல பாருங்கள், அப்படியே மெல்ட் ஆகிடுச்சு, டிசால்வ் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். அதுக்கு மேலே எங்கிட்ட இருக்கிற ஒரு நார்மல் மாய்ஸ்சரைசரை நான் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் கொஞ்சம் இருந்தால் போதும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கொலாஜன் இது உள்ள இறங்கியிருக்கு. ரோஸ் வாட்டர், விட்டமின் இ ஆயில் எல்லாம் கலந்தது தான் ஒரு எக்ஸலண்ட்டான நைட் க்ரீம். ஸோ இந்த நைட் க்ரீமை ஈவன் கைகளுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கைகள் தான் சீக்கிரமாக கொஞ்சம் ஏஜ் ஆகும். அதனால் கைகளுக்கு யூஸ் பண்ணலாம், கழுத்துக்கு முகத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். இதுதான் டீஹைட்ரேட்டட் கொலாஜன் ஷீட். இது வந்து ஜஸ்ட் தண்ணி பட்டாலே அப்படியே மெல்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து அதை பத்திரமா வேணுன்ற அளவு நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம விட்டமின் இ, ரோஸ் வாட்டர், அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் கலந்து நைட் க்ரீமை தயார் பண்ணியிருக்கோம். இதை வாய்க்கிட்ட, கண்ணில், கழுத்தில், கையில் இந்த மாதிரியான ஏரியாஸ் எல்லாத்துக்குமே நைட் டைமில் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை டே டைமில் போட வேண்டாம். ஸோ இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எங்களுக்கு எழுதுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சேஸ்வேக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள்.